வெற்றிக்கு அவசியம் திறமையா யோகமா? இந்த கேள்விக்கு பல வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லது. இருந்தாலும் இப்போ கேட்குறதுனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில உதாரணங்கள் மட்டும் மாறும். என்னோட பதில் மாற போகிறதில்ல, உதாரணங்கள் மாறும். ஒரு மனுஷன் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா தேவை? முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் யோகம் இருக்கணும். ஜாதகத்தில் அமைப்பு நல்லா இருக்கணும், யோகா அமைப்பு இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த நபருக்கு போதிய தகுதி இருக்க வேண்டும். அப்போது அந்த தகுதிக்குள்ளே தான் திறமெல்லாம் அடங்கி போயிடும். என்ன திறமை இருக்குதுங்கிறதுல அது அடிப்படை தகுதி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராடினரிங்கிறது திறமை. அடிப்படை தான் தகுதி, எக்ஸ்ட்ராடினரிங்கிறது திறமை. யோகம் ப்ளஸ்ஸு திறமை, இது ரெண்டும் இருந்தால் தான் நல்லது. இப்போது அரசியல் சீசன்னு இப்போ எலெக்ஷன் நடக்கிற நேரம் 2024 பிப்ரவரியில் கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி தேதி 29 பிப்ரவரி கடைசி நாளில் இன்றைக்கி கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கான பதில் இந்த நேரத்தில் நாம் ஒரு உதாரணம் தரணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எம்ஜிஆருங்கிறவர் யோகத்தின் அடிப்படையாக கட்சி ஆரம்பித்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருடைய திறமையின் அடிப்படையில் கட்சி ஆரம்பித்தார். அடுத்து ஜெயலலிதா அம்மா யோகத்தின் அடிப்படையில் அந்த பதவியை அடைஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுடைய தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் அவங்க அதை அடைந்தாங்க. நடுவில் யோகத்தின் அடிப்படையில் ஜானகி அம்மாவுக்கு தான் அந்த பதவி வந்தது. ஆனால் அது நிலைக்கல. 13 நாளில் அது போயிடுச்சு. அடுத்ததாக அதிமுகவில் பல முறை நெடுஞ்செழியன் ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி அப்பப்போ டெம்பரவரி முதலமைச்சராக ஆகியிருக்கார். அதே போல் அவ்வப்போது எனக்கு தெரியும் 3 முறை பன்னீர்செல்வம் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். அது திறமையின் அடிப்படையில் கிடைச்சதா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கலாம், ஆனால் திறமையின் அடிப்படையிலெல்லாம் கொடுக்கப்படவில்லை. நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தது. அந்த அவங்களோட நம்பிக்கைக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் இவருக்கு இந்த பதவி கிடைக்க காரணம், முன்னாள் முதல்வர்னு இன்றைக்கி ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறாங்க, ஒரு புரோட்டோகால் ரூலோடு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த முன்னாள் அமைச்சருங்கிற அந்தஸ்து அவருக்கு கிடைக்க காரணமாக இருந்தது எது அப்படின்னு கேட்டால் முழுக்க யோகம்தான் அது. ஆனால் அந்த யோகம் நிலைக்கல. அதை திறமையால் தான் தக்க வச்சுக்க முடியும். ஒருவேளை ஒரு நாள் முதலமைச்சராக வர முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரி இருந்தால் ஒரே நாளில் தன்னுடைய எதிரியெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டுட்டு இதை தக்க வச்சிருக்கலாம். இவர் செய்யலை. ஆனால் இவருக்கு அப்புறம் அதே மாதிரியான வாய்ப்பு கிடைச்சப்போ எடப்பாடி அதை பிடிச்சி 4 வருஷத்துக்கு தக்க வச்சுக்கிட்டார். அது முழுக்க திறமையால், அதிர்ஷ்டத்தால் கிடைச்ச வாய்ப்பை திறமையின் காரணமாக தக்க வைத்து கொண்டார். முழுக்க அதிர்ஷ்டத்தால் வந்ததை முழுக்க திறமையால் தக்க வச்சுக்கிட்டார். ஆனால் இப்போ அது மாதிரி இருக்க முடியுமா, திரும்பவும் ஆக முடியுமா அப்படின்னா சந்தர்ப்பங்கள் கிடையாது. ஏன்னா போதுமான அளவுக்கு இல்லை. அதை தக்க வச்சுக்கிற அளவுக்கு தான் திறமை இருந்தது ஒழிய முழுமையாக ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கோ அல்லது திருப்பி அது மாதிரி ஒன்று இப்போ கிடைச்சாதான் உண்மையான திறமை. இப்போ அவங்க சுய திறமையால் இப்போ அவர் திரும்பவும் ஒரு முறை வாழ்க்கையில் ஓபிஎஸோ அல்லது இபிஎஸோ மீண்டும் ஒரு முறை முதல்வராக ஆக முடியும் எனில் அதுதான் உண்மையான திறமை. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இதில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுலாம் திறமை கிடையாது. நடுவில் வரணும், அவங்களாவே புதுசாக உருவாக்கணும். அப்படி வந்தால் தான் அது திறமை. இப்போது இல்லைன்னா அது வரைக்கும் ஓபிஎஸ் யூபிஎஸ் திறமையால் வந்தவங்களாம் ஏற்றுக்க முடியாது, அவங்க யோகத்தால் வந்தவங்க தான் அர்த்தம். இப்போ அதே போல் இந்த பக்கம் பிஜேபியை பார்ப்போம். பிஜேபியில் அண்ணாமலை ஜாதகம்லாம் பல கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அவர் யோகத்தின் அடிப்படையில் வந்தவரா அப்படின்னா நிச்சயமாக அவரும் யோகத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். மாநில தலைவராக மாறியிருக்க காரணம் என்ன? அவர் எடுத்த உடனே துணை
தலைவராக வந்தார். 6 மாதம் கூட இல்லை, மாநில தலைவராக மாற்றப்பட்டார். அதுக்கு அவருக்கு யோகம் இருந்ததானா? அவரோட திறமையெல்லாம் வேற யாரோ பார்த்து நோட்டிஃபை பண்ணி அதை வேற யாருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ பாருங்க, பெரிய கூட்டம் நடத்தி காட்டியிருக்காங்க. பல லட்சம் பேர் கூடியிருக்கிற மாதிரியான கூட்டம். இந்த நாளில் இனிமேலும் இந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளால் கூட்ட முடியாத அளவுக்கு கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காரு. பிரம்மாண்டமான மேடை, அதுவும் ரொம்ப ஷார்ட் டைமில், ஒரு 15 நாள் கூட இல்லை, தேதி அனௌன்ஸ் பண்ணாமலே இருந்தது. ஏன்னா பிரதமர் பாதுகாப்பு கருதி சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. அப்படியாப்பட்ட சூழலில் ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்தி முடித்து காட்டியிருக்காங்க. ஸோ மகா திறமை அது. இப்போ இவரோட திறமைக்கு யோகம் கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். யோகம் கை கொடுக்கணும். இப்போ அவர் திறமையால் வளர்ந்தாலும் தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த திறமையை யோகம் கை கொடுக்குதான்னு தான். இப்போ இவருக்கு யோகம் தேவைப்படுது, அவங்களுக்கு திறமை தேவைப்படுது. யோகம்லாம் போயிடுச்சு. யோகம் என்றைக்குமே நீடிக்காது, நிலைக்காது. ஆனால் திறமை என்றைக்குமே கெட்டு போகாது. திறமைங்கிறது ஜென்ம ஜென்மத்துக்கு கூடவே வரும். யோகம்ங்கிறது வரும், போயிடும். சினிமா நடிகர்லாம் பார்க்கலாம் நீங்கள். மைக் மோகன் அன்னைக்கு பெரிய ஸ்டார், ராமராஜன் பெரிய ஸ்டார். ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ யோகத்தின் அடிப்படையில் வந்தவர்கள், அவர்களுக்கு யோகம் காலியாச்சு. அவங்க அந்த ஃபீல்டில் இப்போ இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இன்னும் ஃபீல்டுலேயே இருக்காங்க. தக்க வச்சுக்கிறதுக்கு தான் திறமை வேணும். யோகத்தின் அடிப்படையில் வந்திருக்கலாம், ஆனால் திறமை இல்லாமல் யாருமே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துட முடியாது. இது 2 தான். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டது யோகமா திறமையா அப்படின்னு 2 வார்த்தையை தான் கேட்டீங்க. யோகமா திறமையா அப்படின்னு கேட்டால், மனுஷனுக்கு அவசியம் யோகம் வேணும். கிடைக்கிறதுக்கு வாய்ப்புக்கு யோகம் அவசியம், தக்க வச்சுக்கிறதுக்கு திறமை அவசியம். ஆக 2மே சேர்ந்தாதான் இரு சக்கர வாகனம் மாதிரி. யோகம்ங்கிறதும் அல்லது இன்னொன்று திறமைங்கிறதும் 2ம் சேர்ந்து திறமையை தகுதியாக வச்சுக்கோங்க. ஆக யோகமும் திறமையும் சேர்ந்தது தான் வாழ்க்கையாக இருக்கும். ஒன்று வச்சுக்கிட்டு அதை நாம் தக்க வச்சுக்க முடியாது. யோகத்தின் அடிப்படையிலும் வாழ்ந்துட முடியாது, திறமையின் அடிப்படையிலும் வாழ்ந்துட முடியாது. 2மே அவசியம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3ஆவதாக ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், சுபாவம் ரொம்ப முக்கியம். இந்த சுபாவம் 2த்தையுமே நாசம் பண்ணிடும். யோகத்தையும் நாசம் பண்ணிடும். ஒரு மனுஷனோட குணம், சுபாவங்கிறது குணம். ஒரு மனுஷனோட சுபாவம் யோகத்தையும் நாசம் பண்ணிடும், திறமையையும் நாசம் பண்ணிடும். அதுக்கும் சினிமாவில் உங்களுக்கு உதாரணம் இருக்குது. சிலரோட சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலில் கூட சில பேர் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்கல்ல. சுபாவக்கேடு காரணமாக அந்த சுபாவக்கேடு வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா கெட்ட பேர் வந்துடும். கெட்ட பேர் வந்துச்சுன்னா திரும்பவும் சீண்ட மாட்டாங்க யாருமே. சினிமாவில் யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பழக்க வழக்கங்களால் சுபாவம் உருவாகுது. குணம் மற்றும் பழக்கம் இது 2 சேர்ந்தாக்கா சுபாவமாகும். குணப்பண்பு, பழக்க வழக்கம் இவைகள் 2ம் சேர்ந்தால் அவங்களோட கேரக்டர் ஆகுது. அந்த கேரக்டர் நல்லா இருந்தால் மட்டும்தான். இவைகளை இல்லைன்னா இது 2த்தையும் ஒரு பானை பால் இருக்குது, அதில் ஒரு சொட்டு விஷம் ஊற்றினா என்ன ஆகிடும்? மொத்த பாலும் காலி ஆகிடும், வீணாக போயிடும், விஷமாயிடும். அதுபோல் யோகம் இருந்து திறமை இருந்தும் சுபாவம் சரியில்லைன்னா அப்பொழுதும் நாசமாக போயிடும் வாழ்க்கை. ஆக ஒழுக்கமாகவும் நல்ல பண்புகளோடவும் இருக்கிறது ரொம்ப அவசியமாகுது. இன்னும் சொல்லப்போனால் யோகத்துக்கு முன்னாடி திறமை அவசியம், திறமைக்கு முன்னாடி சுபாவம் அவசியம். நல்ல சுபாவம் வேணும். நன்றி, வணக்கம்.